வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ஒரு புது ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா மூவியா இன்னைக்கு அமேசான் பிரைம்ல வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு படம் தான் தி பிளஃப். நம்ம பிரியங்கா சோப்ரோட ஆக்டிங்ல இந்த படம் ரெடியா இருக்கு. அண்ட் கூடவே கார்ல் அர்பன் அண்ட் இஸ்மாயில் குரூஸ் மற்றும் சஃபியா ஓகலின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, செம்மையாவே இருக்குது. இதோட கதைன்னு எடுத்துக்கிட்டா அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட சிம்பிளான ஸ்டோரி பிளாட் என்னன்னா, கதை வந்து 19ஆம் நூற்றாண்டுல கரீபியன் தீவில் நடக்கிற மாதிரி காட்டப்படுது. அண்ட் குறிப்பா பிரியங்கா சோப்ரா ஒரு அமைதியான வாழ்க்கையை தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பழைய பாஸ்ட் சீக்ரெட் இருக்கு. அது என்னன்றதையும், ஆனால் அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பைலட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை தேடி வர சில எதிரிகள் அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றதையும், அந்த பழைய சீக்ரெட்டில் அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதையும், இதுக்கு பின்னாடி இருந்த சூழ்ச்சிகள் என்ன, கடைசியில் நம்ம பிரியங்கா சோப்ரா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி தன்னோட குடும்பத்தை சேவ் பண்ணுறாங்க அப்படின்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு அந்த செட்டிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரத்த தெரிக்கமா சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பிரியங்கா சோப்ரா இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நிறைய ஸ்டண்ட் கிளாஸ்லாம் வர போயிருக்காங்க. ஸோ நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பக்காவாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் இருந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய அந்த ஹாலிவுட் அட்வென்ச்சர் ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாதுங்க. எப்படியே ஒரு அட்வென்ச்சர் ரியாலிட்டிக்காக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைம் அவைலபிளாக இருக்குது.